குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீட்ஸ் நம்ம விதைப்பதற்காக வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன சீட்ஸு நம்ம எப்படி விதைக்க போகிறோம், அந்த விதைகள் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ விதைகள் விதைப்பதற்காக நான் 8 பாட்ஸில் நான் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மண் கலவை ஈரப்பதமாக நம்ம வச்சுருக்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பாட்ஸுமே நம்ம வாட்டர் ஈரப்பதமாக வச்சுருப்போம். விதைகள் முளைப்பதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஈரப்பதம், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி நம்ம மண் கலவை ரெடி பண்ணி நம்ம ஈரப்பதமாக எல்லா பாட்ஸுமே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விதைகள் நான் ஃப்ளவரிங் சீட்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். நான் மீஷோவில் இருந்தாங்க ஆன்லைனில் இருந்தால் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன சீட்ஸ் வாங்கியிருக்கேன், அதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பால்சம் சீட்ஸ் வாங்கியிருந்தேங்க. அது 15 கலர்ஸ் டபுள் பீட்டல் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 73 ருப்பீஸ். ஸோ இதோட ஃப்ரீயாக பாலக்கீரையோட சீட்ஸ் ஒரு சின்ன பாக்கெட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் ஒரு கவர் ஃபெர்டிலைசர், கோகோ பீட்டு ஃபெர்டிலைசர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாலியா சீட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது கூட மல்டி கலர்ஸ்ன்னு தாங்க வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 77 ருப்பீஸுங்க. இதோட ஃப்ரீயாக கோகோ பீட்டு ஃபெர்டிலைசர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம் சீட்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 78 ருப்பீஸ். ஸோ இது கூட நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்டு மல்டிபீட்டல் அப்படின்னு தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பாலக்கீரையோட சீட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோ பீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம ஆன்லைனில் இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம ஃப்ளவரிங் சீட்ஸ் பால்சம் சீட்ஸ் அண்டு டாலியா சீட்ஸ் அண்டு சங்கு புஷ்பம் சீட்ஸ் வாங்கியிருந்தோம். இதோட ஃப்ரீ பார்த்திங்கன்னா பாலக்கீரையோட சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பாக்கெட்ஸ் கோகோ பீட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி நம்ம விதைகள் நம்ம விதைக்க போகிறோம். இது இந்த ஃபெர்டிலைசர் நம்ம விதைகளை ஈரப்பதமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனும் இந்த இதில் இருந்து கிடைக்குங்க. இது பொதுவாக நம்ம சீட்லி ட்ரேயில் இந்த ஃபெர்டிலைசர் ஃபில் பண்ணி நம்ம விதைகள் முளைப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மண் கலவையில் கூட ஆட் பண்ணி நம்ம விதைகள் விதைப்பதற்கு பயன்படுத்தலாங்க. ஸோ இது நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பாட்ஸுக்கு மேலே லைட்டை தூவி விட போகிறோங்க. ரொம்ப டீப்பாக எல்லாம் தூவ வேண்டாம். ஜஸ்ட்டு மேலோட்டமாக எல்லா பாட்ஸ்லேயுமே இந்த ஃபெர்டிலைசர் ஒரு ஸ்பூன், ஒரு கொஞ்சம் கைகளை எடுத்து நான் தூவி விடுறேங்க. நம்ம விதைகள் ரொம்ப டீப்பாக எல்லாம் நம்ம விதைக்கலை, மேலோட்டமாக தான் விதைக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக விதைகள் விதைக்கக்கூடாது. எப்போவுமே மேலோட்டமாக தான் விதைக்கணும். இது டாலியா சீட்ஸுங்க. இது கொஞ்சம் ஜஸ்ட்டு நம்ம மண்ணை கிளறி விடுறோம் அண்ட் இந்த விதைகளை தூவி விடுறோம். மேலோட்டமாக கொஞ்சம் மண்ணை எடுத்து இந்த விதைகளுக்கு மேலே மூடி விடுறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா விதைகளையுமே நம்ம முளைக்க போடலாம். இது பாலக்கீரையோட சீட்ஸுங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி ஜஸ்ட் மண்ணை நம்ம கிளறி விடுறோம் அண்டு இந்த சீட்ஸை நம்ம கொஞ்சம் தூவி விடுறோம். மேலோட்டமாக மண்களை மூடி விடுறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா விதைகளையுமே முளைக்க போடலாம். இது நான் 2 பாட்லேயே இந்த விதைகள் நான் போட்டிருக்கேங்க. எப்போவுமே நம்ம பாட்ஸ் நம்ம விதைகள் விதைக்கக்கூடிய பாட்ஸ் நம்ம எப்போவுமே ஈரத்தன்மையாக வச்சுருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அந்த விதைகள் முளைப்பதற்கு தேவையான அளவு டெம்பரேச்சரும் வேணும். ஸோ அதனால் வெயிலும் கொஞ்சம் நமக்கு அந்த தேவை இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம் சீட்ஸுங்க. ஸோ இதையும் அதே மாதிரி தாங்க ஜஸ்ட்டு மண்ணை கிளறி விட்டு நம்ம தூவி விதைகளை தூவி விடுறோம். மேலோட்டமாக மண்களை மூடி விடுறோம். அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக எல்லாம் விதைகள் விதைக்கக்கூடாதுங்க. விதைகள் முளைக்காமல் கூட போகலாம். ஸோ அதுக்காக தான் மேலோட்டமாக மட்டும் நம்ம விதைகளை விதைச்சா போதும்.
ஈரப்பதமாக நம்ம வச்சுருக்கிறதுக்கு உதவுங்க இந்த மாதிரி கோகோ ஃபெர்டிலைசர். இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் சீட்ஸு. ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ஃபில்லாக வந்து தண்ணி ஸ்டேயும் ஆகக்கூடாது. நம்ம லைட்டாக ஒரு மிதமான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஜினியா சீட்ஸுங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கின சீட்ஸு. இப்போது இந்த சீட்ஸு கூட வாங்கினது கிடையாது. ஒரு 2 மந்த் பிஃபோர் நான் வந்து சினியா சீட்ஸ் அண்டு ரெட் மேரி கோல்டு வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே நல்லா சீட்ஸ் தாங்க முளைச்சிருக்கு. இதோட பேலன்ஸ் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடச்ச சன்ஃப்ளவர் சீட்ஸ் தாங்க. இதையும் நம்ம விதைக்க போடுவோம். இந்த மாதிரி எல்லா விதைகளுமே நம்ம முளைக்க போட்டிருக்கோம். நம்ம வாங்கின எல்லா விதைகளையும் நம்ம போடலை, கொஞ்சம் பேலன்ஸு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் நம்ம பண்ணலாம். இப்போ சில சீட்ஸ் வந்து நமக்கு முளைக்காமல் போகலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணுறதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இது சின்ன பாட்டானதுனால எல்லா விதைகளும் நம்ம போட முடியாதோ. மேலே கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா நம்ம விதைகள் வந்து விதைக்க போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு அந்த விதைகள் வந்து முளைக்க தொடங்கினது வந்து அதோட க்ரோத் தெரிஞ்சுதுங்க ஒரு 5 டேஸ்லேயே. இப்போ வந்து 1 மந்த் கரெக்டாக 1 மந்த் ஆனதுக்கப்புறம் இந்த விதைகள் என்னென்ன விதைகள் முளைச்சிருக்கு, அதோட வந்து க்ரோத் எப்படி இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன விதைகள் முளைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பாலக்கீரை வந்து 2 பாட்லையாக நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த 2 பாட்டுமே நமக்கு போட்டு ஃபுல்லாக வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் ஆகிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது அந்த பாலக்கீரையோட கீரை. நம்ம போட்டிருந்த எல்லா சீட்ஸுமே முளைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் சாஞ்சிருக்கு பிளான்ட்ஸ். அது நம்ம வாட்டர் இப்போ விட்டதுனால கொஞ்சம் வந்து சாஞ்சிருக்கு. ஒரு 2 hours தாண்டி ஸ்டெடி ஆயிரும். இது வந்து நம்ம போட்ட 2 பாட்ஸுமே இந்த பிளான்ட்ஸ் வந்து முளைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த சீட்ஸ் வந்து நமக்கு வந்து குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல ஒரு பிளான்ட்ஸுங்க. பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் போகட்டும், நம்ம வந்து செப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கீரைகளை தனித்தனியாக நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜினியா பிளான்ட்ஸுங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வாங்கின விதைகள். இந்த விதைகள் கூட நம்ம வாங்கலை, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நிறைய பிளான்ட்ஸு க்ரோத் ஆகிருச்சு. இது பேலன்ஸு தான் போட்டிருக்கோம். 3 பிளான்ட்ஸு கிடச்சி ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால்சம் சீட்ஸு. நம்ம எல்லா சீட்ஸுமே க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தி பிளான்ட்ஸாக இருக்குது. எல்லா பிளான்ட்ஸுமே எல்லா சீட்ஸுமே க்ரோத்து போட்டு ஃபில் ஆகிருக்கு. ஸோ நல்ல வந்து குவாலிட்டி உள்ள சீட்ஸுன்னு தான் சொல்லலாம். இது பாருங்கள் டாலியா சீட்ஸ், டாலியா பிளான்ட்ஸு. ஸோ டாலியா வந்து பொதுவாக கிழங்குல இருந்து தான் அந்த பிளான்ட்ஸு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் இருந்தேங்க. சீட்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதோ. இது ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். இது வந்து நான் வந்து ஆர்டர் பண்ண டைம் நான் வந்து ரிவ்யூ பார்த்தேன். ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால தாங்க நான் ஆர்டர் போட்டேன். இது வந்து நம்ம போட்ட கொஞ்சம் விதைகள் முளைச்சிருக்கு. நம்ம லீவ்ஸ் பார்த்தாலே தெரியுது டாலியா பிளான்ட்ஸ் தான் அப்படின்னு. சரி ஓகே, இது போக போக தான் தெரியும் என்னென்ன நம்ம வந்து ஆர்டர் பண்ணது மாதிரி டபுள் பீட்டலாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ விதைகள் வந்து நமக்கு முளைச்சிருக்கு. என்னென்ன விதைகள் முளைக்கல அப்படின்னா, சங்கு புஷ்பம் முளைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு முளைக்கலைங்க. ஸோ இந்த 2 சீட்ஸுமே நம்ம இன்னும் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இனி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு நம்ம வந்து முளைக்க போடுவோம். ஸோ அதுலேயும் வந்து முளைக்கல அப்படின்னா அந்த விதைகள் வந்து குவாலிட்டி இல்லைங்கிறதாங்க அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பிளான்ட்ஸ் வந்து இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.